அவருடைய முதுகை அவர் திரும்பி பார்த்துக் கொள்வதில்லை. முதல்வர் ஸ்டாலின் ஏன் அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். என்ன கேட்டாலும் நான் கடந்து போயிடுவேன். அவருடைய முதுகை அவர் திரும்பி பார்த்துக் கொள்வதில்லை. அவருடைய தகப்பனார் போற்றுதலுக்குரிய குமரி ஆனந்தன் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? வானகரத்தில் இருக்கின்ற அப்போலோவில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடைசி நாட்களில் சூர்யா தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார். ஏன் அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார்? அப்போது ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு இது போன்ற நோய்வாய்ப்படுகின்ற பொழுது தனியார் மருத்துவமனையை தான் நாடுகிறார்கள். அதில் பல சங்கடங்கள் பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை கருதி மக்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்பு இருந்த நிலையை மறந்துவிட்டு ஏன் அதிகப்படியாக கூறுகிறேன், அவருடைய உறவினர் வசந்தகுமார் நோய்வாய்ப்பட்ட போது எந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? ஆகவே தமிழிசை போன்ற நாகரிக அரசியல்வாதிகள் என்று எங்களுடைய பட்டியலில் வைத்திருந்தவர்களை இது போன்ற கேள்விகளால் அந்த நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டவர் என்ற பட்டியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கருதும். சார், முதல் முறையாக மத்திய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.